The term matter நம்ம யூனிவர்ஸில் இருக்கிற எல்லா சப்ஸ்டன்சஸ் அண்ட் மெட்டீரியல்ஸ் எல்லாத்தையும் கவர் பண்ணிடும். நம்மளை சுற்றி எல்லா இடத்துலையும் மேட்டர் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம சுவாசிக்கிற காற்று, சாப்பிட்ற உணவு, பிளான்ட்ஸ், அனிமல்ஸ், ஸ்டோன்ஸ், இது எல்லாமே மேட்டர் தான். காமனாக மேட்டர் ஹாவ் டூ ப்ராப்பர்ட்டிஸ். They have mass and they occupy space. மெட்டீரியல்ஸ் அப்படிங்கன்னா ஒரு குறிப்பிட்ட மாஸ், ஒரு குறிப்பிட்ட ஸ்பேஸை ஆக்குப்பை பண்ணும். இதுலேருந்து மேட்டர் அப்படின்றத நம்ம டிஃபைன் பண்ணலாம். மேட்டர் இஸ் எனிதிங் தட் ஹேஸ் மாஸ் அண்ட் ஆக்குப்பை ஸ்பேஸ். எதுவாக இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட மாஸும் ஒரு குறிப்பிட்ட ஸ்பேஸை ஆக்குபை பண்ணுறது இருந்துச்சுன்னா அதை மேட்டர் அப்படின்னு சொல்லலாம். On the basis of physical state, matter can be divided into three types: solid, liquid and gas. We are already read in our lower classes. So, now we are classify the matter on the basis of chemical composition. It has been classified into pure substances and impure substances or mixtures. மேட்டர் அப்படிங்கிறத கெமிக்கல் கம்போசிஷனில் ரெண்டாக டிவைட் பண்ணலாம். பியூர் சப்ஸ்டன்சஸ் அண்ட் இம்பியூர் சப்ஸ்டன்சஸ், அதை மிக்சர் அப்படின்னு சொல்லுவோம். பியூர் சப்ஸ்டன்சஸ் they can be divided into two types: elements and compounds. Mixtures can be divided into two types: homogeneous, heterogeneous. எலமெண்ட் அப்படின்னு பெயரிட்டவர் ராபர்ட் பாயில். எலமெண்ட்ஸ் அப்படின்னா என்னன்றதை பார்ப்போம். These are chemically the simplest substances and hence cannot be broken down using chemical reaction. எலமெண்ட்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப சிம்பிளான சப்ஸ்டன்ஸ். அது வேறு எந்த விதமான கெமிக்கல் ரியாக்ஷன்லேயும் அதை இன்னும் சிம்பிளாக மாற்ற முடியாது, உடைக்க முடியாது. ஈச் எலமெண்ட் இஸ் மேட் அப் ஆஃப் ஒன்லி ஒன் கைண்ட் ஆஃப் ஆட்டம். ஒவ்வொரு எலமெண்ட்டும் ஒரு குறிப்பிட்ட கைண்ட் ஆஃப் ஆட்டமால் தான் உருவாகி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், அலுமினியம் எலமெண்ட் விச் இஸ் மேட் அப் ஆஃப் ஒன்லி அலுமினியம் ஆட்டம். இப்போ அலுமினியம் எடுத்துட்டோன்னா அதில் அலுமினியம் ஆட்டம் மட்டும்தான் இருக்கும். இதே மாதிரி சில்வர், அயன், இந்த மாதிரி எது வேணாலும் சொன்னாலும் இப்போ அயன் எடுத்துட்டா கூட அயன் ஆட்டமால் மட்டும்தான் அந்த எலமெண்ட் ஆகிருக்கும். மேக் மோர் காம்ப்ளிகேட்டட் சப்ஸ்டன்சஸ் ஃப்ரம் இட். ஆனால் அதை இன்னும் காம்ப்ளிகேட்டடாக மாற்றலாம். எப்படி அப்படின்னா, அலுமினியம் ஆக்சிஜனோடு சேர்ந்து அலுமினியம் ஆக்சைடாவோ இல்லை அலுமினியம் நைட்ரேட்டோடு சேர்ந்து அலுமினியம் நைட்ரேட்டாவோ மாற்றலாம். Further, elements can be divided into three: metals, non-metals and metalloids. Metals can be malleable and ductile, good conductors of heat and electricity. metals அப்படின்றத தகடாவோ கம்பியாவோ நீட்டலாம். குட் கண்டக்டர்ஸ், ஹீட்டு, எலக்ட்ரிசிட்டி, இது எல்லாத்தையுமே நல்லா கண்டக்ட் பண்ணும். எக்ஸாம்பிள், காப்பர், கோல்ட், அயான். non-metals, these are non-malleable and non-ductile. They are bad conductors of heat and electricity. Example, sulfur, oxygen. Then metalloids. It has some properties of metals and some of non-metals. metals உடைய ப்ராப்பர்ட்டிஸ், non-metals உடைய ப்ராப்பர்ட்டிஸ் சில இருக்கும், ரெண்டுமே கலந்து இருக்கும். எக்ஸாம்பிள், சிலிக்கான், போரான், ஆர்சனிக். Compounds. It is a substance formed when two or more chemical elements are chemically bonded together.
2 இல்லை அதற்கு மேல் இருக்கிற கெமிக்கல் எலமெண்ட்ஸ் கெமிக்கலாக பாண்ட் ஆனிச்சுன்னா அதை காம்பவுண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். It has properties that are different from those of the elements from which it is made. இப்படி உருவாகிற காம்பவுண்ட்ஸு அதோடைய எலமெண்ட்ஸோடைய ப்ராப்பர்ட்டிஸை அதுலேருந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் சோடியம் குளோரைட், அலுமினியம் ஆக்சைடு. சோடியம் குளோரைட் அப்படிங்கிறது நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற டேபிள் சால்ட்டு தான். இது மெட்டல் சோடியம் அண்ட் நான் மெட்டல் குளோரின் இது ரெண்டும் கெமிக்கல் ரியாக்ஷன் மூலமாக சோடியம் குளோரைடாக உருவானது. சோடியம் அப்படின்றது அந்த எலமெண்ட் வாட்டரோட வைலண்ட்டாக ரியாக்ட் பண்ணும். ஆனால் சோடியம் குளோரைடாக மாறினதுக்கப்புறம் அந்த கேரக்டர் இருக்காது. மிக்சர். A mixture is an impure substance. மிக்சர் அப்படிங்கிறது impure substance. It contains 2 or more kinds of elements or compounds or both physically mixed together in any ratio. இதில் 2 இல்லை அதற்கு மேற்பட்ட எலமெண்ட்ஸ், காம்பவுண்ட்ஸ் இல்லை 2 ஃபிசிக்கலாக மிக்ஸ்டாக இருந்துச்சுன்னா அது எந்த ரேஷியோவில் வேணாலும் இருக்கலாம். அது மிக்சர் அப்படின்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிள், lemonade is a mixture of lemon juice, sugar and water. இப்போ லெமன் ஜூஸில் லெமனேடில் லெமன் ஜூஸ், சுகர், வாட்டர் இது எல்லாமே மிக்ஸ் பண்ணியிருப்போம் இல்லையா. சுகர் கொஞ்சம் லைட்டாகவும் போடலாம், ஹெவியாகவும் போட்டுக்கலாம். அதே மாதிரி தான் வாட்டரும். இந்த மாதிரி எந்த ரேஷியோவில் வேணாலும் எடுத்துக்கிட்டாக்கா அது பேர் மிக்சர் அப்படின்னு சொல்லுவோம். மிக்சர்ஸ் கேன் பி டிவைடட் இன்டு 2 parts, homogeneous and heterogeneous. Homogeneous appear to be one substance. இது பார்க்குறதுக்கு ஒரே சப்ஸ்டன்ஸாக தெரியும். Particles of different substance are intermingled. சப்ஸ்டன்ஸ் டிஃப்ரெண்ட் சப்ஸ்டன்ஸோடைய பார்ட்டிகல்ஸ் எல்லாமே ஒன்றோட ஒன்று கலந்துருக்கும். எக்ஸாம்பிள்ஸ், வினிகர், கிளியர் ஏர். Heterogeneous, 2 or more parts can be seen. இதில் 2 அல்லது அதற்கு மேற்பட்ட பார்ட்ஸை நம்மளால் பார்க்க முடியும். டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் ஸ்டே டுகெதர். பார்ட்டிகல்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்தாலும் அது எல்லாமே ஒன்றா கலந்துருக்கும். எக்ஸாம்பிள்ஸ், சாயில், பிளட், கான்க்ரீட். எக்ஸாம்பிள் சாயில் இப்போ எடுத்துட்டோம் அப்படின்னாக்கா அதில் சிமெண்ட், சாண்ட், ஜல்லி, வாட்டர் இது எல்லாமே கலந்துருக்கும். ஆனால் இது எல்லாமே தனித்தனியாக நம்மளால் பார்க்க முடியும். டிஃப்ரெண்ட் பிட்வீன் எலமெண்ட் அண்ட் காம்பவுண்ட். எலமெண்ட் மேட் அப் ஆஃப் ஒன்லி ஒன் கைண்ட் ஆஃப் ஆட்டம். எலமெண்ட் அப்படின்றது ஒரே வகையான ஆட்டமால் ஆனது. காம்பவுண்ட் மேட் அப் ஆஃப் மோர் தேன் ஒன் கைண்ட் ஆஃப் ஆட்டம். காம்பவுண்ட் அப்படிங்கிறது 2 அல்லது அதற்கு மேற்பட்ட ஆட்டம்ஸால் உருவானது. த ஸ்மாலஸ்ட் பார்ட்டிகிள் தட் ரிட்டைன்ஸ் ஆல் இட்ஸ் ப்ராப்பர்ட்டிஸ் இஸ் அன் ஆட்டம். எலமெண்ட் அதோடைய எல்லா ப்ராப்பர்ட்டிஸும் ரொம்ப சின்ன டைனியஸ்ட் பார்ட்டிகிளான ஆட்டம் தன்னகத்தை கொண்டுள்ளது. காம்பவுண்ட்ஸ் the smallest particle that retains all its properties is the molecule. காம்பவுண்டோடைய எல்லா ப்ராப்பர்ட்டிஸும் மாலிகுல் தன்னகத்தை கொண்டுள்ளது. எலமெண்ட் cannot be broken down into simpler substance. எலமெண்ட்ஸை அதோடைய சிம்பிளான சப்ஸ்டன்ஸாக ப்ரோக் பண்ண முடியாது. காம்பவுண்ட் கேன் பி broken down into elements by chemical methods. கெமிக்கல் மெத்தட்ஸ் மூலமாக காம்பவுண்ட்ஸை அதோடைய எலமெண்ட்ஸாக நம்ம ப்ரோக் பண்ணலாம். தென் டிஃப்ரெண்ட் பிட்வீன் மிக்சர் அண்ட் காம்பவுண்ட். மிக்சர் இட் கண்டெய்ன்ஸ் 2 or more சப்ஸ்டன்ஸ். மிக்சரில் 2 அல்லது அதற்கு மேற்பட்ட சப்ஸ்டன்சஸ் இருக்கும். காம்பவுண்ட் இட் இஸ் எ சிங்கிள் சப்ஸ்டன்ஸ். காம்பவுண்ட் அப்படிங்கிறது ஒரே வகையான சப்ஸ்டன்ஸ் மட்டும்தான் இருக்கும். மிக்சர் த கான்ஸ்டிடியூயன்ட் மே பி ப்ரெசன்ட் இன் எனி ப்ரப்போர்ஷன். மிக்சரில் இருக்கிற அந்த காம்போனன்ட்ஸ் எந்த ரேஷியோவில் வேணாலும் இருக்கலாம். காம்பவுண்ட் த கான்ஸ்டிடியூயன்ட்ஸ் ஆர் ப்ரெசன்ட் இன் டெஃபினட் ப்ரப்போர்ஷன். காம்பவுண்டில் இருக்கிற எல்லா காம்போனன்ட்ஸும் ஒரு குறிப்பிட்ட ரேஷியோவில் மட்டும்தான் இருக்கும். மிக்சர் தே ஷோ த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் தேர் கான்ஸ்டிடியூயன்ட்ஸ். மிக்சரில் இருக்கிற அந்த காம்போனன்ட்ஸோடைய ப்ராப்பர்ட்டிஸோட மிக்சர் ஒத்து போயிடும். காம்பவுண்ட் தே டு நாட் ஷோ த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் த கான்ஸ்டிடியூயன்ட் எலமெண்ட்ஸ். காம்பவுண்ட்ஸில் இருக்கிற அந்த காம்போனண்ட்டோடைய
ப்ராப்பர்ட்டிஸோட காம்பவுண்டோட ப்ராப்பர்ட்டிஸ் ஒத்து போகாது. மிக்சர், த காம்பனன்ட்ஸ் மே பி செப்பரேட்டட் ஈஸிலி பை ஃபிசிக்கல் மெத்தட். மிக்சரில் இருக்கிற அந்த காம்பனன்ட்ஸை செப்பரேட் பண்ணுறதுக்கு ஃபிசிக்கல் மெத்தட்ஸ் யூஸ் பண்ணலாம். காம்பவுண்ட், த கான்ஸ்டியூயன்ட்ஸ் கேன் ஒன்லி பி செப்பரேட்டட் ஒன் ஆர் மோர் கெமிக்கல் ரியாக்ஷன். காம்பவுண்டில் இருக்கிற அந்த காம்பனன்ட்ஸை செப்பரேட் பண்ணுறதுக்கு ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் தேவைப்படும்.